கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறணும். எல்லாமே இந்த உலகம் ஓடிக்கொண்டு இருக்கு ரன்னிங்ல. செல்வத்தை பெற்றுக்கொள்வது. அதற்கான ஒரு ரகசியம் என்ன தேவன் வைத்திருக்கிறார்? விதைப்பு, அறுப்பு என்கிற பிரமாணம். இந்த விதைப்பு, அறுப்பு என்கிற பிரமாணத்தை நிறைய பேர் செய்கிறதே கிடையாது. தேவன் அதை கற்றுக் கொடுக்கிறார். நீ இன்று முதல் விதைக்க ஆரம்பிக்கும் பொழுது அது விதையாக நீ தேவனுக்கு கொடுக்கிறாய். தேவனோடு ஒரு பார்ட்னராக இணைகிறாய். ஆகையால் விதைப்பதை நீங்கள் நிறுத்திவிடக்கூடாது. அது எல்லா விதத்திலும் நன்மை செய்கிறது, நல்ல நல்ல குணங்கள், இதெல்லாம் நீங்கள் ஒரு விதை. அதைத்தான் நான் இன்று உங்களுக்கு பணமும் சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ விதமாக ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தை நீங்கள் விதைக்க கற்றுக்கொள்ளணும் பாருங்கள். ஆகையால் அந்த பணத்தை விதைக்கிறதுக்கு நான் அதிகமாக எப்படி கற்றுக் கொடுக்குற அந்த பொருளாதார செழிப்பை உங்களுக்கு அந்த வீடியோ நிறைய போட்டிருக்கேன் அதனுடைய தலைப்பில். ஆகையால் பொருளாதாரத்தை நிறுத்தி விடாதீர்கள். பொருளாதாரத்தை இந்த மாதிரி சத்தியங்களை கேட்கும் பொழுது நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கிறது. அதனால தான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேன். அதன் மேலே பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் விதைக்கிறீங்களோ செல்வத்தை அந்த அளவு தேவன் பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். பாருங்கள், விவசாயி பாருங்கள், ஒரு கோட்டை நெல்லை கொண்டு போனால் அவன் 10-100 கோட்டை நெல்லை கொண்டு வந்துடுவான். ஏனென்றால் அவன் இப்போ விதைக்கும் பொழுது தான் தேவனுடைய பிரமாணம் செயல்படுகிறது. நீங்கள் விதைக்கலைன்னா செயல்படாது. விதைச்சே ஆகணும் வாழ்க்கையில். விதைக்கலைன்னா முடியாது. ஆகையால் விதைப்பதை நீங்கள் நிறுத்தக்கூடாது. ஆகையால் தேவன் பாருங்கள், அவர் எப்படி வழி நடத்துகிறார் பார்த்தீங்களா? உங்களை இப்படி தான் சொல்லி வழி நடத்துகிறேன். இப்படி செய்யும் பொழுது உன்னுடைய பலன் அதிகமாகும் என்று சொல்கிறார். ஆகையால் தேவனுடைய வார்த்தை பாருங்கள், அவர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் இல்லையா? அந்த ஜீவன் அவருடைய குமாரில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம் இல்லையா? அவர் நமக்கு கொடுத்த அந்த நித்திய ஜீவன் நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த கிறிஸ்து. இப்போ நீங்கள் சொல்லணும், இப்போ நான் அல்ல, அவரே எனக்குள்ளே ஜீவிக்கிறார். அந்த உணர்வு வரணும். இரண்டால் அவர் தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை உங்களுக்கு கொடுக்கிறார். ஐஸ்வர்யம் என்பது நீங்கள் ஏதோ ஏன் பலத்தில் அப்படி இல்லை. தேவன் உங்களுக்கு பலனை கொடுக்குறாருங்க. தேவன் பலத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகையால் அந்த அளவுக்கு நீங்கள் அந்த வார்த்தைகளை நீங்கள் கொண்டு வரணும் உங்கள் நாவில். தேவன் தான் அவர் தான் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆகையால் அந்த ஜீவன் அவருடைய குமாரனிடத்தில் இருக்கிறது. அதுதான் சாட்சி, அதான் உண்மை. தேவன் நமக்கு அந்த சிலுவின் மரணத்தின் மூலமாக அவர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறார். பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, நித்திய ஜீவன் நீ செழித்து வாழ வேண்டும், எல்லாத்திலும் நன்மை இருக்கிறது என்றால் நீ தேவனுடைய பிரமாணத்தை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தை உன்னுடைய உள்ளத்தில் இருக்கணும். நித்திய ஜீவனை தந்தவர் ஜீவன் அவருடைய குமாரில் இருக்கிறது அல்லவா? அந்த தேவன் நம்மை அழகாக வழிநடத்துகிறார். ஆகையால் அவருக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது எல்லாமே அவர் தருகிற ஐஸ்வர்யம் எல்லாமே நமக்குள்ளே அது குடிகொண்டு இருக்கிறது. ஆகையால் அவர்தான் நமக்கு எல்லாத்தையும் தருகிற தேவன். நீங்கள் எந்த விதத்திலும் சோர்ந்து போங்க. புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து விதைப்பு அறுப்புகிறதை நிறுத்தி விடாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் என்று நம்முடைய மனதை உறுதியாக பற்றி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி வழி நடத்துகிறார் பார்த்தீங்களா? அதை அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் 2-3 நிமிஷம் வீடியோ கேளுங்க. கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இந்த நிலைமையிலிருந்து மறுநிலைமை மாற தேவன் உங்களுக்குள்ளே உலாவுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.